நேரடி நடைமுறைப்படுத்தல். ஓகே, சமாந்தர நடைமுறைப்படுத்தல் சொன்னால் இரண்டு முறைமைகளையும் புதுசையும் பழசையும் ஒரு குறித்த காலத்துக்கு என்ன செய்வோம், நடைமுறைப்படுத்திட்டு புதிய முறைமை முற்றாக பயனர்களுக்கு பழக்கமானதுக்கு பின்னால புதிய முறைமையை பிறகு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். குறித்த காலத்துக்கு பின்னால பழைய பழைய முறைமை கைவிடப்படும். வெள்ளோட்ட நடைமுறைப்படுத்தல் சொன்னால் அந்த முறைமை வெள்ளோட்டம் பார்க்கப்படும். குறித்த சில ஊழியர்கள்ட்ட மட்டும் அந்த முறைமையை கொடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. அப்படி இல்லாட்டி ஒரு குறித்த பிரதேசத்தில் மட்டும் அந்த முறைமையை நிறுவி வெள்ளோட்டம் பார்த்து அது சக்சஸ் ஆக இருந்தால் பிறகு எல்லாருக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் அல்லது எல்லா இடத்துக்கும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முறைதான் வெள்ளோட்ட நடைமுறைப்படுத்தல். கட்ட நடைமுறைப்படுத்தல் சொன்னால் முறைமை முழுமையாக நடைமுறைக்கு வராது, முறைமையினுடைய ஒரு சில பகுதிகள் மட்டும் பாவிக்கிறதுக்கு கொடுத்து போட்டு அதில் ஃபீட்பேக் எடுத்து முறைமையினுடைய மீதி கட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் அது கட்டம் கட்டமாக முறைமையை அமலுக்கு கொண்டு வரும். முழு முறைமையும் ஒரே அடியாக அமல்படுத்துறதுக்கு கொடுக்கறது இல்லை. அப்படியான நடைமுறைப்படுத்தல் கட்ட நடைமுறைப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அப்போ எது பொருத்தமானது? ஒரு நிறுவனத்தின் தெரிந்தெடுத்த பயனர்களுக்கு புதிய முறைமை நிறுவப்படுவதனால் ஒரு குறித்த சிலாக்களுக்கு மட்டும் முறைமை நிறுவப்பட்டு பயன்பாட்டுக்கு கொடுக்கப்படுது. ஆகவே அங்க வெள்ளோட்டம் பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். அங்க வெள்ளோட்டம் பார்க்கப்படுது ஒரு சில ஆக்களுக்கு மட்டும் அல்லது ஒரு சில பிரதேசத்துல மட்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுதுன்னு சொன்னால் வெள்ளோட்டம் பார்க்கப்படுது. ஒரு புதிய முறைமை நிறுவப்பட்டு ஒரு தொடர் படிமுறைமைகளில் நடைமுறைப்படுது. ஒரு புதிய முறைமை நிறுவப்பட்டு ஒரு தொடர் படிமுறைகளில் ஒரே அடியாக அது நடைமுறைக்கு போகவில்லை, படிமுறையாக நடைமுறைக்கு வருது, கட்டம் கட்டமாக நடைமுறைக்கு வருது. புதிய முறைமை நிறுவப்பட்டு விரைவாக நடைமுறைப்படுத்தப்பட்டு மேற்படியும் முறைமைகள் இருந்தால் உடனடியாக நிப்பாட்டப்படும். அப்ப பழைய முறைமைகள் உடனடியாக நிப்பாட்டப்பட்டு புதிய முறைமை நடைமுறைக்கு வருது, அதுதான் நேரடி நடைமுறைப்படுத்தல். பழைய முறைமைகளும் புதிய முறைமைகளும் குறித்த காலத்திற்கு ஒருமிக்க செயற்படுத்தப்படுது. ரெண்டுமே குறித்த காலத்துக்கு ஒரே அடியாக செயற்படுத்தப்பட்டு அந்த குறித்த காலத்துக்கு பின்னால பழைய முறைமை கைவிடப்படுமாக இருந்தால் அது வந்துட்டு சமாந்தர நடைமுறைப்படுது. சமாந்தரமாக இரண்டுமே நடைமுறைக்கு இருக்குது கொஞ்ச காலத்துக்கு. கிளியரா? 32வது கேள்வி. HTML அப்படின்னு சொல்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லி ஒரு மொழி இருக்குது, ஒரு உயர்மட்ட மொழி. உங்களுக்கு கடைசி பாடத்தில் தான் வரும் 11ஆம் ஆண்டில். இதில் வந்துட்டு நாங்கள் வெப்சைட்டுகள் டெவலப் பண்ணுறதுக்கான இணையதளங்களை உருவாக்குறதுக்கான ஒரு அடிப்படையான மொழி தான் இந்த HTML மொழி. இந்த HTML மொழியில் நாங்கள் இமேஜ் ஒன்றை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ ஒன்று போடுறதுக்கு நாங்கள் IMG அப்படின்ற ஒரு டெக் தான் பயன்படுத்துவோம். IMG அப்படின்ற ஒரு ஒட்டு பயன்படுத்துவோம். IMGயில் SRC இதை நான் சொல்லுவோம் ஒட்டு அப்படின்னு சொல்லுவோம். HTML நான் இதை பயன்படுத்த நிறைய ஒட்டுக்கள் இருக்குது. ஒட்டு வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த அடையாளத்தில் தான் ஒட்டு ஸ்டார்ட் ஆகும். IMG தான் ஒட்டோட பேர் வந்துட்டு IMG தான் வரும். அதுதான் இமேஜை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒட்டு. அதுக்குள்ள பண்புகள் வரலாம். SRC அப்படின்றது இமேஜின் ஒரு பண்பு, ALT ஆல்டர் அப்படின்னு சொல்றது இன்னொரு இமேஜினுடைய பண்பு. SRCக்குள்ள வரணும் அந்த இமேஜினுடைய பேர், அந்த உங்களோட ஃபோல்டரில் என்ன பேரில் அந்த ஃபோட்டோ இருக்குதோ அந்த ஃபோட்டோட பேரு தான் SRCக்குள்ள வரும். ALTக்குள்ள நீங்கள் எதுவும் கொடுக்கலாம். ALTயில் வருது அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வெப்சைட்டில் காட்சிப்படுத்தப்படாட்டி அந்த இடத்துக்கு வர வேண்டிய ஏதாவது ஒரு மெசேஜை நீங்கள் என்ன செய்யலாம், ALTயில் கொடுக்கலாம். அதுதான் ALT. முதலாவது விட தான் பொருத்தமானது. IMG தான் ஒட்டோட பேர். SRCயும் ALTயும் பண்பு. SRCயில் வரப்போகிறது இமேஜ் பேர், ALTயில் வரப்போகுது அந்த இமேஜ் காட்சிப்படுத்தப்படாத சந்தர்ப்பத்தில் என்ன வாசகம் அதில் காட்சிப்படுத்தப்படணுமோ அதை நீங்கள் ALTயில் கொடுக்கலாம். HREFன்றது வராது, SRCயில் வரும். ரைட். 33. இந்த கம்ப்ரெஷன் இமேஜை நாங்கள் கம்ப்ரெஸ் பண்ணுறது ரெண்டு வகையான கம்ப்ரெஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு
லொஸ் லொசி கம்ப்ரெஷன் அடுத்து லொஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாதிப்பில்லாதது பாதிப்படையக்கூடிய நெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொன்னால் சில ஃபைல்களை நாங்கள் ஒன்றாக இணைக்கிறது, ஒன்றாக பல ஃபைல்களை ஒன்றாக இணைச்சு ஒரு ஃபைலாக மாற்றுறதை நாங்கள் கம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஜிப் ஃபைல், ரார் ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் கம்ப்ரெஸ் பண்ணுறது. 3 ஃபைல் இருந்தால் 3ஐயும் சேர்த்து ஒரு ஃபைலாக நாங்கள் மாற்றக்கூடிய செயற்பாடு கம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இவ்வாறு நாங்கள் கம்ப்ரெஸ் பண்ணும்போது 2 வகையான கம்ப்ரெஸ் கொண்டு வந்து பாதிப்பில்லாத நெருக்கம், அடுத்து பாதிப்புள்ள நெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாதிப்பில்லாத நெருக்கம்னு சொன்னால் நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஃபைலை கம்ப்ரெஸ் பண்ணி அனுப்பும்போது அதனுடைய அளவு வந்து குறையும், சைஸ் வந்து குறையும். ஒரு 10 MB நாங்கள் அனுப்புகிறோம்னு சொன்னால் 10 MB ஃபைலை கம்ப்ரெஸ் பண்ணும்போது அதனுடைய நாங்கள் கம்ப்ரெஸ் பண்ணும்போது உதாரணமாக 8 MBன்னு மாறுதுன்னு வைப்போம். கம்ப்ரெஸ் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து பொதுவாக குறையும். அவ்வாறு நாங்கள் இதை சொல்கிறோம் கம்ப்ரெஸ் பண்ணுறது. திரும்ப 8 MB போய் சேர்ந்தது பிறகு திரும்பவும் அதை என்ன செய்வோம்னு சொன்னால் டீகம்ப்ரெஸ் பண்ணுவோம், விரிவாக்குவோம். அவ்வாறு விரிவாக்கும் போது அதனுடைய பண்புகளில் அதோட குவாலிட்டியில் எந்த மாற்றமும் வராட்டி அதை நான் சொல்லுவோம் பாதிப்பு இல்லாத நெருக்கம். அதனுடைய குவாலிட்டியில் பாதிப்பு வருமா இருந்தால், மாற்றம் வருமாக இருந்தால் அதை நான் சொல்லுவோம் பாதிப்புள்ள நெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். அதனுடைய தரத்தில் பாதிப்பு வந்தால் பாதிப்புள்ள நெருக்கம், பாதிப்பு வராட்டி பாதிப்பு இல்லாத நெருக்கம்னு சொல்லுவோம். இப்போ பாதிப்பு இல்லாத நெருக்கத்தில் வந்துட்டு பெரும்பாலும் பெரிய அளவில் சைஸ் குறையாது. பாதிப்புள்ள நெருக்கத்தில் நல்லா நாங்கள் என்ன செய்யலாம், சைஸை குறைச்சி கம்ப்ரெஸ் பண்ணி அனுப்பலாம், அது பாதிப்பு வரும். பட் இங்கே பார்த்தோம்னா பாதிப்பில்லாத நெருக்கத்தில் கோப்பில் முன்னர் இருந்த எல்லா தரவுகளும் கோப்பினை விரிவாக்கும் போது அவ்வாறே இருக்கும். அது சரி, பாதிப்பில்லாத நெருக்கமாக இருந்தால் கோப்புல முன்னர் இருந்த எல்லா தரவுகளும், அந்த தரவுகள் எந்த இழப்பும் வராது. முன்னர் இருந்த எப்படி எந்த தரவுகள் எல்லாம் இருந்துச்சோ அதே தரவுகள் கோப்பினை விரிவாக்கும் போதும் டீகம்ப்ரெஸ் பண்ணும் போதும் அவ்வாறு இருக்கும். இருந்தால் அது பாதிப்பில்லாத நெருக்கம், எந்த பாதிப்பும் ஏற்பட இல்லை. பிஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேக்கம், கையாள்றது, ஊடுகடத்தல் ஆகிய பணிகளின் போது தரவு அளவுகளை குறைப்பதற்கு பாதிப்புள்ள நெருக்கம் பயன்படுத்தப்படும். தரவு அளவுகளை குறைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், தரவு அளவுகளை குறைக்கிறதுக்கு நாங்கள் பாதிப்புள்ள நெருக்கம் தான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ஏன்னா தரவு அளவுகளை நன்றாக குறைச்சி அனுப்புறதுக்கு எங்களுக்கு பாதிப்புள்ள நெருக்கம் தான் மிகவும் பொருத்தம். இந்த பாதிப்பு இல்லாத நெருக்கத்தில் நாங்கள் வந்துட்டு பாதிப்பு அடையக்கூடாது. ஆகவே தரவுகளின் அளவுகள் வந்து பெரிய அளவில் குறைக்க இயலாது. டேட்டாவோட சைஸ் நாங்கள் அந்த ஃபைலோட சைஸ் நல்லா குறைச்சி அனுப்பணும்னால் அதுக்கு நாங்கள் பாதிப்புள்ள நெருக்கத்தை தான் பயன்படுத்துவோம். பாதிப்படையும் நெருக்கத்தின் மூலம் பாதிப்பில்லாத நெருக்கத்திலும் பார்க்க பெரிய அளவில் கோப்புகள் உருவாக்கப்படும். பாதிப்படையும் நெருக்கத்தின் மூலம் பாதிப்பு இல்லாத நெருக்கத்திலும் பார்க்க அளவில் பெரிய கோப்புகள் உருவாக்கப்படுமா. பாதிப்படையும் நெருக்கத்தில் பெரிய கோப்புகள் உருவாக்கப்படாது. அளவில் பெரிய கோப்புகள் உருவாக்கப்படுறது பாதிப்படையும் நெருக்கம்னு சொல்லியிருக்கிறான். பாதிப்படையும் நெருக்கத்தில் அளவுல சிறிய கோப்புகள் தான் உருவாக்கப்படுது. பாதிப்பு இல்லாததுல தான் பெரிய கோப்புகள் உருவாக்கப்படும். பாதிப்பில் இப்போ ஏயும் பியும் தான் சரி. கிளியர் அது. இதுவும் நீங்கள் அந்த 4வது யூனிட்ல தான் அடிக்கும். ஜிம் தொடர்பான விளைஞ்சா இது டவுட் இதா, பாதிப்படையும் நெருக்கம் பாதிப்படையாத நெருக்கம். டவுட்டே இல்லையா? ரைட், ஓகே. ரைட், 34. பின்வரும் அரசாங்க சேவைக்கு ஒரு உதாரணம் அன்று. கவர்மெண்ட் சேவைக்கு உதாரணம் இல்லாதது. கம்ப்ரஸ் பண்ணி காட்டணும்னு சொன்னால்
கம்ப்ரஸ் பண்ணி காட்டுறேன். பட் இதில் இருக்குது 1 2 3 இருக்குதானே 4 5 6 7 8 ஃபைல் இருக்கு. இந்த 8 ஃபைலையும் ஒரே ஃபைலாக மாற்றுறது தான் நான் கம்ப்ரஸ்ன்னு சொல்ல போகிறோம். பொதுவாக இதில் 8 ஃபைலையும் நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டிஸுக்கு போனோம்னு சொன்னால் இதில் சின்ன சைஸ் தான் பிரச்சனை, 160 KB தான் இருக்கு. சரிதானே? இதனுடைய கோப்பினுடைய லொக்கேஷன் இருக்குது. இந்த ஃபைலில் சைஸ் இருக்குது 160 KB இருக்கு. பட் இதை நான் கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் இதை நான் ரைட் கிளிக் பண்ணலாம். ரைட் பண்ணி போட்டு இங்கே சென்ட் டூன்னு வரும். சென்ட் டூ கொடுத்து அது கம்ப்ரஸ்ன்னு சொல்லி வரும். கம்ப்ரஸ்ன்னு கொடுத்தால் அது ஜிப் ஹோல்டராக மாறும். கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபைல் வந்து வருது. சரிதானே? கம்ப்ரஸ் ஃபைல். இந்த கம்ப்ரஸ் ஃபைல் தான் கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட ஃபைல். இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஃபைல் அனுப்ப போகிறோம்னால் 8 ஃபைலையும் தனித்தனியாக அனுப்ப தேவையில்லை. இந்த கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட ஃபைலை அனுப்பினா போதும். 8 ஃபைலையும் கோப்பு அளவு வந்துட்டு எங்களுக்கு இருந்துச்சு நேரத்தில் எத்தனை KB இருந்துச்சு? 100 மறந்துட்டு எத்தனை இருந்துச்சு? ப்ராப்பர்ட்டிஸ் 160 KB இருக்கு. கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட ஃபைல் சைஸை பார்த்தீங்கன்னா 102 KB இருக்கு. இந்த ஃபைல் சைஸ் வந்து 102 KB. சரிதானே? அதுதான் 102 KB இருக்கு. அது ஃபைலோட சைஸ் வந்து குறையுது. அது 6 ஃபைலையும் நாங்கள் ஒன்றாக சேர்க்கும்போது ஒன்றாக சேர்க்கப்பட்ட ஃபைல் வந்து 102 KB தான். ஃபைலோட சைஸ் வந்துட்டு குறையும். அது திரும்பவும் நாங்கள் பார்க்கணுமாக இருந்தால் இதை நாங்கள் டீகம்ப்ரஸ் பண்ணணும். இதை இப்போ இந்த ஃபைலை நாங்கள் கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை நாங்கள் அனுப்பினால் போதும். இந்த 8ஐயும் தனித்தனியாக அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதை டீகம்ப்ரஸ் பண்ணதுன்னா ரைட் கிளிக் பண்ணி போட்டு அது போய் சேர்ந்த ஆள் என்ன செய்வாங்க, அதை வந்துட்டு டீகம்ப்ரஸ் பண்ணுவார். எக்ஸ்ட்ராக்ட் ஆல்ரெடி இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் டீகம்ப்ரஸ் ஆகும். நான் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தேன்னு சொன்னால் இப்படி ஒரு ஃபோல்டர் இதான் இப்போ டீகம்ப்ரஸ் பண்ண போகிறேன். இதுக்குள்ள போனால் அந்த 8 ஃபைலும் இருக்கு. சரிதானே? இந்த கம்ப்ரஸ் டீகம்ப்ரஸ் அதுதான் நிறைய ஃபைல்கள் இருக்கும்போது அது ஒன்றாக சேர்க்கிறது தான் கம்ப்ரஸ். அதில் வந்து லொஸ் கம்ப்ரஷன் இருக்காமல் லொஸ்லெஸ் மிக்ஸ். சரிதான்? லொஸ்ஸின்னு அல்லது லொஸ்லெஸ்ன்னு சொல்லுவோம், லொஸ்ஸின்னு சொல்லுவோம். லொஸ்லெஸ்ன்னு சொன்னால் பாதிப்பு இல்லாதது. என்ன பாதிப்பு உள்ளதும் இருக்கு, பாதிப்பு அடையக்கூடியதும் இருக்கு, பாதிப்பு இல்லாததும் இருக்கு. 34 பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்வரும் அரசாங்க சேவைக்கு ஒரு உதாரணம் அன்று. இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் வலைத்தல் காப்போது சாதாரண பொறுப்புகளை பெறுதல். அப்போ இது ஒரு அரசாங்கம். அரசாங்கம் சொன்னால் அரசாங்கம் இணையத்தினூடாக தனது பிரஜைகளுக்கு வழங்கக்கூடிய சேவைகள் தான் அரசாங்கம் சொல்லி சொல்லுவோம். என்ன இணையத்தை பயன்படுத்தி தான் அப்போ சாதாரண பொறுப்புகளை மக்கள் அதாவது மாணவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அப்போ அரசாங்கத்திலிருந்து அரசாங்கம் தனது பிரஜைகளுக்கு இணையத்தின் மூலமாக சேவைகளை வழங்குச்சு. வலைத்தளம் பாவிக்கப்படுது. நிகழ்நிலை கடையில் ஆன்லைன்ல நாங்கள் பொருட்களை வாங்குறது வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ இது வந்துட்டு கொமர்ஸோட சம்மந்தப்பட்டது. அப்போ கவர்மெண்ட்டுக்குள்ளே இது வராது. அரசாங்கம் இணையத்தை பயன்படுத்தி சேவை வழங்கினா தான் அது வந்துட்டு கவர்மெண்ட் சேவையாக இருக்கு. ஆட்பதிவு திணைக்களத்திலிருந்து தேசிய அடையாள அட்டை படிவத்தை தரவிறக்கம் செய்கிறது. அது சரி, டவுன்லோட் பண்ணுறீங்க. அது வந்துட்டு அரசாங்கத்தினுடைய சேவை. தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் வலைத்தளத்தினூடாக நீர்ச்சிட்டை பணத்தை நிகழ்நிலையாக செலுத்துகிறோம். அப்போ ஆன்லைனில் நிகழ்நிலைன்றது ஆன்லைனூடாக நாங்கள் பில்லை கட்டுறது. அதுவும் கவர்மெண்ட் சேவையாக இருக்கு. கிளியரா?
34 வரைக்கும் செஞ்சுக்கிறோம். அது 35 இருந்து உங்களோட முதலாம் அலகு அந்த பெஸ்கல் சம்மந்தமான பாடத்தில் சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் இருக்குது. அந்த கேள்விகளை நாங்கள் நாளைக்கு பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.